நீ 600 வருஷத்துக்கு முன்னாடியே சாபம் வாங்கின ஆத்மாவா இருந்தாலும் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கே. பெரிய ஆளுதான் நீ. ஆனா என்ன எங்க கிட்ட மாட்டிக்கிட்டே? ஆமா ஆமா, தர்ஷினிய பார்த்து நீ படிச்ச பொண்ணு தானே, உனக்கு ஒரிஜினல் வீடியோவுக்கும் மார்பிங்க்கும் வித்தியாசம் தெரியாதான்னு என்னம்மா பேசுன. நான் கூட ஒரு செகண்ட் அசந்துட்டம்மா. ஆனா இப்ப பாத்தியா, எங்க லாமியாம்மா உன்னோட ஆணி வேறைய அசைச்சிட்டாங்க. ஏமா கொஞ்ச நேரத்துல எங்களை கதி கலக்க வச்சிட்டியேம்மா. இப்போ உன்னோட ஆட்டம் காலி. இதுக்கப்புறம் இந்த மடுக்காவ உன் மூதாதையர் இல்ல, அந்த மூதாதையரோட மூதாதையர் வந்தா கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னால மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் என்ன எதுவுமே பண்ண முடியாது. உங்க எல்லார்கிட்டயும் நான் சும்மா பயந்த மாதிரி நடிச்சேன். ஆனா எனக்கு எதுவுமே ஆகல. உங்க கூட சும்மா விளையாடின. உங்க எல்லாருக்கும் பயனா என்னன்னு காட்டிடுமா? ஓ கிரீன் 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 கிரீன். லாமியா, என்னது? ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்து. லாமியா, தலை சுத்துது, மண்டை பிடிச்சு செத்துருவ போல இருக்கு. ஏதாவது பண்ணு லாமியா. என்னால முடியல லாமியாம்மா, கொஞ்சம் நிறுத்துங்களேன். ஏமா சீக்கிரமா ஏதாவது மந்திரம் பண்ணி காப்பாத்துமா. ஏதாவது பண்ணு லாமியா. லாமியா, உன்னையும் நான் சும்மா விட மாட்டேன். உன்னை இப்ப என்ன பண்றேன் பாரு. ஓம் கிரீம் கிரீம் ஸ்ரீம் கிரீம் கிரீம். ஐயோ, லாமியாவே கட்டி போட்டுச்சே. லாமியா, உன்னோட மந்திர சக்தியால நான் போட்ட அந்த சங்கிலிய கழட்டி பாரு. பண்ணு பண்ணு. உங்க 4 பேரையும் இவ்ளோ நேரம் ஆகியும் நான் ஏன் தெரியுமா ஒண்ணு செய்யல? ஏன்? உங்க எல்லாரையும் வச்சு செய்யதான் பொம்மின்ற ஒரு நல்ல ஆத்மா இருக்குல்ல, அதான் உங்களை விட்டு வச்சிருக்கேன். எப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அப்பவே எனக்கு எல்லாமே தெரியும். அப்போத்துல இருந்து உங்க எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க 4 பேரும் கவனமா இருங்க. பொம்மி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. காணாம போயிடுச்சு. உன்னெல்லாம் பெரிய ஆளுன்னு நினைச்சனே. கடைசியில அந்த பொம்மை முன்னாடி எங்க எல்லாரையும் இப்படி கேவலப்படுத்திட்ட. நான் கூட உன் கண்ணை நோண்டி வேவு பார்க்க அனுப்பும் போதெல்லாம் உன்னை எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சேன். ஆனா ஒரு பொம்மை வந்து உன்னை கட்டி போட்டு சங்கிலியால பூட்டிட்டு போயிடுச்சு. வெக்கமா இல்ல உனக்கு? நீ பெரிய மந்திர தந்திரவெல்லாம் தெரிஞ்சவன் நினைச்சு அந்த அல்லையிலே உன்னை எங்க தலையில கட்டிட்டு போயிட்டாரு. ஏய் தமனா, இந்த லாமியாவை விட அந்த கமண்டலமே மேலு. உனக்கு தெரியுமா, அவர் கடைசி வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. இந்த லாமியா சுத்த வேஸ்ட். கரெக்டா சொன்னடா. ஆளும் வாயும் தான் நல்ல பெருசா இருக்கு.
மத்தபடி சுத்த வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். அக்காவை காணோம். ஐயோ, ஐயோ, என்ன? அம்மா, எங்க எங்க போயிட்டீங்க அக்கா? போனீங்கம்மா? ஏய் லாமியா, உன்னை திட்டிட்டாங்கங்கிறதுக்காக எங்க அக்காவை என்ன பண்ண? அடச்சே, உங்க அக்காவை மறைய வைக்க மந்திர சக்தியை பயன்படுத்துறேன்னா நான் வெளியில வந்திருக்க மாட்டேனா? மடுக்கா சொன்ன மாதிரி பொம்மி தன்னோட ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, பொம்மி தான் கூட்டு போயிருக்கா. ஐயோ, எங்க அம்மா பயந்த மாதிரியே நடந்துருச்சு. என்ன மனம் பண்றது? எங்கேயாவது போய் தேடுவோம். வா, வாங்க மாமா. அம்மா, எங்க போனீங்கம்மா? ஏய் ராணி பாத்து. ஐயோ, இன்னும் எம்மா தூரம் நடக்கணும்? ராணி இன்னும் கொஞ்ச தூரம் போனா நேத்து நாம பைக் ஸ்டார்ட் ஆகாம ஒரு இடத்துல நிறுத்தணும்ல, அங்க போயிடலாம் ராணி. அங்க போறதுனால இப்ப என்னையா நடக்க போகுது? அத பைக் ஸ்டார்ட் ஆகலையே. நேத்து இருட்டிருச்சு, அதனால நம்மால எதுவும் பண்ண முடியல. இப்பதான் விடிஞ்சிருச்சுல்ல, இப்போ ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன் கேஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அப்படியே எடுத்துட்டு போயிடலாம். இல்லனா அந்த வழியா ஏதாவது வண்டி வரும், அது லிஃப்ட் கேட்டு போயிடலாம். இந்த காட்டுக்குள்ளார நமக்கொசரம் யாராவது வந்து லிஃப்ட் கொடுப்பாங்களா? இங்க பாரு ராணி, நம்பிக்கையை மட்டும் என்னைக்கு கைவிட்டுற கூடாது ராணி. இன்னும் கொஞ்ச தூரம் தான், வா போயிடலாம். தோ வந்தாச்சு. ஐயோ, ஆ? நான் உனக்கு ஒரு என்ன? ஐடியா சொல்லவா? சொல்லு ராணி. அன்னைக்கு நம்மள அவ்வளோ டார்ச்சர் பண்ணால அந்த சுகாசினி, அந்த சுகாசினிய நினைச்சு பாரியா? இங்க பாரு, இந்த மாதிரி நேரத்துல அவளை எதுக்கு நினைக்கணும்? அவ பேர் சொன்னதும் பாத்தியா நீ எம்மா டென்ஷன் ஆகுற? அவளை நினைச்சா எவ்வளவு கடுப்பாய் கோவம் ஆகுற? அதே கோவத்துல அவளை நினைச்சுக்கின்னு ஓங்கி ஒரு மிதி மிதியா உடனே ஸ்டார்ட் ஆயிரும். நீ வேணா பாரு, ட்ரை பண்ணு. ஏய், ஸ்டார்ட் ஆயிருச்சு. சூப்பர் ராணி. அம்மா, இந்த ஐடியாலாம் நீ எங்க பிடிக்கிற? யோ டாடியாரா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணோயா? ஏய் நக்கலு, நான் சொன்ன டயலாக எனக்கே ரிப்பீட் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போலாம். சரி. ராணி போலாமா? போலாயா, ஆனா வீட்டுக்கு இல்ல. வீட்டுக்கு போகாம வேற எங்க போக சொல்ற? யோ, நேத்து பைக் நின்னுச்சுன்னு என்னோட ஆசை எதையுமே நீ நிறைவேற்றல. ஆனா சும்மா சொல்லக்கூடாதியா? அதுக்கு பதிலா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத மாதிரி நேத்து நைட்டு நிறைய மேஜிக் எல்லாம் பண்ண. அதனால என்னோட பாதி ஆசை நிறைவேறிச்சு. இது பாதி ஆசைதானா? சரி சரி, மிச்சம் இருக்க பாதி ஆசையெல்லாம் என்னன்னு சொல்லு, அதையும் நிறைவேற்றி வச்சிடுறேன். எல்லாத்தையும் உடனே சொல்ல முடியுமாயா? நீ பைக் எடு, போற வழியில நான் அப்படியே சொல்றேன். பைக் எடியா, போலாம். சரி. ராணி பத்திரமா பிடிச்சுக்கோ.
வீட்ல தானே இருந்தோம். இங்க எப்படி வந்தோம்? யாராவது இருக்கீங்களா? டேய் மனோ, தமனா, தம்பி. ஐயோ, யாருமே இல்லையே. எப்பவுமே எங்க போனாலும் நாம 4 பேர் ஒன்னா தானே போவோம். இப்ப நான் மட்டும் தனியா வந்து மாட்டிக்கிட்டேனே. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? டேய் மனோ. ஐயோ, இப்படி சத்தம் கேக்குது. நான் இல்ல. ஐயோ, ஷூ. இங்கேயும் காணுமே. அக்காவை எங்கேயுமே ஐயோ, காணுமே. எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. எனக்கு பயமா இருக்க. ஐயோ அம்மா, நீ எங்கம்மா இருக்க? இரு. சும்மா இருக்க மாமா. அந்த பொம்மை எங்க கொண்டு போனான்னு தெரியல. அவங்க பயந்த மாதிரியே நடந்து போச்சு. நம்ம கூடவே நின்னு அத்தை பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னா கண்டிப்பா லாமியா சொன்ன மாதிரி பொம்மையோட வேலையா தான் இருக்கணும். அவ அத்தையை இந்த வீட்டுக்குள்ளேயே எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு ஆட்டம் காட்டணும்னு நினைக்கிறான். ஐயோ. நம்ம வேணா ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுவோம். வா, வா, வா. எங்க சீக்கிரம் வா. போயிருப்பாங்க? ஐயோ, இது எந்த இடம், என்ன எதுன்னு புரியலையே. இந்த இடத்தை பார்க்கவே பயமா இருக்கே. ஐயோ சாவித்ரி, படுபாவி படுபாவி, உனக்கு இது தேவையாடி? உனக்கு இது தேவையா? ஐயோ, டேய் மனோ, தமன்னா, ஐயோ, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? ஐயோ, 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 என்னவா இருக்கும்? என்னது இது? ஐயோ, ஐயோ, ஐயோ. இந்த பயத்திலேயே நான் செத்துடுவேன் போல இருக்கே. யாராவது இருக்கீங்களா? யாரு? ஐயோ, சீக்கிரத்தை நிறுத்துங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க. நீங்க தைரியமா இருந்தா நேருக்கு நேர் வந்து நின்னு என்கிட்ட பேசுங்க. அதை விட்டுட்டு இப்படி மறைச்சு நின்னெல்லாம் என்ன பயமுறுத்தாதீங்க. மம்மி, நீயா? உனக்கெல்லாம் திருந்தறதுக்கு எத்தனை தடவை சான்ஸ் கொடுத்தாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டல்ல. என்ன ஒண்ணு பண்ணிடாத மம்மி, என்ன விட்டு எல்லாம் என்ன பண்றன்னு பாரு. என்ன விட்டு, நான் வயசானவ. என்ன விட்டு. வேண்டாம் பூமி, வேண்டாம். சொன்ன கேளு, என்ன விட்டு. வேண்டாம் பூமி, வேண்டாம். வேண்டாம் பூமி, என்ன விட்டு. என்ன விட்டு. நான் எத்தனையோ தடவை உன்கிட்ட கெஞ்சிட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுடு. என்ன ஒண்ணு பண்ணிடாத. வேண்டாம். வேண்டாம் பூமி, என்ன விட்டுரு பூமி. நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன்.
என்ன விட்டுரு பொம்மி. என்னால வலி தாங்க முடியல. என்ன மன்னிச்சு விட்டுரு பொம்மி. நான் இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுரு. இதுக்கு மேல என் உடம்பு தாங்காதுமா. பொம்மி, நீ சிரிக்கிறத பார்த்தா என்ன விட மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த மாதிரி அடிச்சு சித்திரவதை பண்ணாத. என்ன ஒரே அடியா கொண்டு போட்டுரு. அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை சாக விட்டுருவேனா? அதுவும் வலிக்காத மாதிரி. நீ கற்பனையில கூட நினைச்சு பார்க்கவே முடியாத கொடூரமான வேதனையை தான் நான் உனக்கு தண்டனையா கொடுக்க போறேன். என்ன பண்ண போற? சொல்லு, என்ன பண்ண போற? உனக்கு அடிப்பட்ட இடத்துல மிளகாத்தூளை போட போறேன். ஐயோ ஐயோ, வேண்டாம் பொம்மி, வேண்டாம் பொம்மி, வேண்டாம். இந்த வலியையே என்னால தாங்க முடியல. இன்னும் மிளகா பொடியெல்லாம் போட்டா உடம்பெல்லாம் ரணம் ஆயிடும். வேண்டாம் பொம்மி, என்னால முடியல. நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப கம்மி. உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுருவேனா? வேண்டாம் பொம்மி, வேண்டாம் பொம்மி, சொல்றத கேளு. வேண்டாம், உடம்பெல்லாம் எரியும் பொம்மி. வேண்டாம் பொம்மி, சொன்னா கேளு பொம்மி. வேண்டாம் பொம்மி, வேண்டாம். எரிதே, எரிதே, எரிதே. ஐயோ, வேண்டாம் பொம்மி, வேண்டாம். வேண்டாம் பொம்மி, விட்டுரு பொம்மி, என்ன விட்டுரு. எரிது பொம்மி, வேண்டாம் பொம்மி, எரிதே. ஐயோ, வேண்டாம் பொம்மி, வேண்டாம். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் நீ இப்படியே இரு. ஐயோ ஐயோ, வேண்டாம் பொம்மி. பொம்மி எரியுது பொம்மி. பொம்மி, பொம்மி, இந்த வேதனை என்னால தாங்க முடியல பொம்மி. வேண்டாம். பொம்மி, 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 என்ன எதுவும் பண்ணிடாத பொம்மி. பொம்மி, ஐயோ ஐயோ. அத்தை எங்க தேடியும் காணுமே. என்ன பண்றது? கிடைச்சாங்களா? எங்க வச்சிருந்தாங்களா? இல்லையே அம்மா, எங்க போனாங்கன்னு தெரியலையே அம்மா. பயமா இருக்கு. சித்தப்பா, அத்தை கிடைச்சாங்களா? இல்ல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஐயோ, அத்தைய வீடு முழுக்க தேடியாச்சு, எங்குமே காணுமே. ஐயோ, அத்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. தமன்னா, நாம பேசாம ஒண்ணு பண்ணுவோமா? பக்கத்துல இருக்கிற காட்டுல போய் தேடி பார்ப்போமா? பொம்மி அவங்கள இங்க எங்கேயும் ஒளிச்சு வைக்கலன்னா கட்டாயமா அவங்கள காட்டுல ஒளிச்சு வச்சிருப்பானு தான் தோணுது. இருக்கும். ஆளுங்க நடமாட்டம் இல்லாத இடம் அதானே. ஏமனோ, இதுக்கு முன்னாடி பொம்மியை நாங்க தூக்கிட்டு போய் ஒரு காட்டு காட்டிச்சோ. ஐயோ மாமா, இதுக்கு முன்னாடி நானும் தமன்னாவும் அந்த காட்டுக்குள்ள போய் தான் சில மந்திர தகடெல்லாம் புதைச்சு வச்சோம். ஆனா நாங்க புதைச்சு வச்ச தகட அந்த ராணி எப்படியோ எடுத்துட்டா மாமா. அதனாலதான் ஒருவேளை அந்த பக்கம் போய் பார்க்கலான்னு சொன்னேன். மனோ, எனக்கு என்னமோ நீ சொல்றது சரின்னு தான் தோணுது. சரி, வாங்க போய் பார்க்கலாம். சரி வா, வாங்க வாங்க வாங்க. டேய், என்ன காட்டுல நீங்க ஒரு பக்கம் போய் தேடுங்க, நான் ஒரு பக்கம் போய் தேடுறேன். அப்பதான் சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். ஐயோ, என்னமோ பண்ணி தொலைங்க. போங்க, இதோ நானும் வரேன். தண்ணி, தண்ணி எரியுது, உடம்பு எரியுது, முடியல. முடியல. உடம்பு எரியுது. ஐயோ பொம்மி, என்னால இந்த சித்திரவதையை தாங்க முடியல. என்னால முடியல. கொன்னுடு, என்ன ஒரு அடியா கொன்னுடு. என்னால முடியல பொம்மி.
நிறுத்தியா என்ன ராணி ஏன் நிப்பாட்ட சொன்ன? என்னோட அட்டை ஆசை என்னன்னு சொல்ல வேணாமா? சரி என்னன்னு சொல்லு. இந்த மாதிரி நேரத்துல பொண்ணுங்களுக்கு கண்ணாடி வளையல் போட்டுக ரொம்ப பிடிக்கும். அதனால்தான் வளகாப்புல கூட பொண்ணுங்களுக்கு கண்ணாடி வளையல போட்டு விடுவாங்க. கை நிறைய வளையல போட்டுக்கினா அந்த சத்தம் வயித்துக்குள்ள இருக்கிற பாப்பாவை ரொம்ப சுறுசுறுப்பா புத்துணர்ச்சியா வச்சிருக்கோம்யா. இப்ப என்ன, உனக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுக்கணும் அவ்வளவுதானே? சரி வா, நான் வாங்கி தரேன். ராணி வா. ராணி உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. வாங்கம்மா வாங்க. என்னம்மா வேணும்? கண்ணாடி வளையல் வேணும். பாருமா, அங்க இருக்கு பாருங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், கையில காசு இருந்தா மட்டும் வளையல் எடுங்க. யூபிஐல பே பண்றதெல்லாம் இங்க கிடையாதுங்க. ஐயோ ராணி, என்னோட பர்ஸ் அந்த ஷோல்டர் பேக்ல தான் இருந்தது. அதைத்தான் திருடிட்டு போயிட்டாங்களே.